ஹலோ விவோஸ், வெல்கம். ஜிம்ல பயங்கரமா ஒர்க் அவுட் பண்ணி எல்லா பொண்ணுங்களையும் இம்ப்ரெஸ் பண்ணலாம்னு நினைச்சாப்ல. ஆனா நடந்தது எதையோ பார்த்து பயங்கரமா குலைச்சிருக்கு. அட, தைரியமான நாய் நினைப்பீங்க, அது தைரியம். இந்த சேத்துலலாம் சைக்கிள் ஓட்டி பார்த்துருப்போம். ஆனா அதுல ஓட்டும் போது இவருக்கு இங்க ஒரு மியூசிக்கல் சேர் போட்டி நடத்தியிருந்தாங்க. அதுல இந்த பாட்டி சேரை பிடிச்சிருந்தாங்க. எப்படின்னா, இது பிறந்ததுல இருந்தே இப்படித்தானா? இங்க ஒரு நாய் 2 எருமை மாட்டு மேல அட் அ டைம்ல எப்படி டிராவல் பண்ணிருக்குன்னு பாருங்க. குரங்கு தான் இந்த மாதிரி சேட்டெல்லாம் பண்ணோம். இப்ப நாய்ங்களும் ஆரம்பிச்சிருச்சா? இந்த கடைக்காரனுக்கும் இந்த கார்காரனுக்கும் என்ன பிரச்சனைன்னு தெரியல. இவன் வீடியோ எடுக்கிறத பார்த்ததும் ஆசாசியா ஃப்ளைட்ல போகும்போது என்ன ஒரு அதிர்ச்சி காத்திருந்ததுன்னா, சோலி முடிச்சு. இவர் ஏன் அந்த மாடு கூட செல்ஃபி எடுக்க நினைச்சாருன்னு தெரியல. ஆனா மாடு பாசத்துல ஏறி உட்கார்ந்து போட்டோவுக்கு போஸ்ட் கொடுத்ததெல்லாம் சரிதான். ஆனா எதுல ஏறி உட்கார்ந்து இருக்கோன்றத மறந்துட்டாரு. வெளியே மழை பெய்யறத வேடிக்கை பார்த்தது ஒரு குத்தமா? என்ன தெளித்திட்டு இருக்காங்க? என்னடா இது, ஏரோப்ளேன் இழுத்துட்டு இருக்கீங்க? இந்த குழந்தையோட அப்பா இந்த பிறந்தநாள் கொண்டாட்டத்தை தான் வாழ்க்கையில மறக்கவே மாட்டாரு. ஏன்னா இந்த லேடி வாத்த ஆடம்னு பேர் வச்சு அதை பெட்டா வளர்த்துருக்கு. This is my pet duck Adam going. அத ஃபர்ஸ்ட் டைம் தண்ணிக்குள்ள விடும்போது Adam. கூல் ட்ரிங்க்ஸ் போடுறதுக்கும் நிதானம் எவ்வளவு முக்கியம்னு இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சோலி முடிச்சு. இப்பெல்லாம் ஏகப்பட்ட ஃபில்டர் வச்சு வீடியோ எடுக்க முடியும். இவரும் ஒரு ஃபில்டர் யூஸ் பண்ணி என்ன பண்ணியிருந்தாருன்னா, மலையில இந்த ஆடு சாப்பிட என்ன ஒரு தந்திரம் பண்ணிருக்குன்னு பாருங்க. சிந்தனை திருப்பி சைனடி குப்பி செயல் சிங்கம். இங்க நடந்த காமெடியை பாருங்க. பின்னாடி இருந்த சேர்ல நூலை கட்டி இழுக்கும் போது முதல்ல அவர் அதை பெருசா கண்டுக்கல. ஆனா கொஞ்ச நேரத்துல ஒருத்தருக்கு நேரம் சரியில்லைனா என்னதான் பார்த்து பார்த்து நடந்தாலும் இவரை மாதிரிதான் நிறைய பேர் ரோட கிராஸ் பண்றாங்க. நிம்மதியா ஒரு போட்டோ எடுக்க விடுறாங்களா? சச்சா சச்சா வேற டேய் கூட்டு போங்கடா.
என்னங்கடா 2 பேர் ஏறி ஆடிக்கிட்டு இருக்கீங்க? உங்க வெயிட் அந்த மரம் தாங்குமா? சோழி முடிச்சு. இவரை மாதிரி யாரும் போஸ்ட் கொடுத்துட்டு வண்டி ஓட்டாதீங்க. ஏன்னா எல்லா நேரமும் இப்படி அதிர்ஷ்டம் காப்பாத்தாது. எல்லாம் அவன் பார்த்துப்பா.